الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما نرسل بالآيات إلا تخويفا صدق الله المولان العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الريح تأتي بالرحمة وتأتي بالعذاب صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாவதாக. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களின் நேர்வழி கண்டு தனது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த சாபுகள் தாபிஉன்கள் தபு தாபிஈன்கள் நாளை கியாமம் பரியந்தம் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்ற போகின்ற முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதிலும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடனும் அவனினாலே கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடனும் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன். அவன் படைக்கின்றான், அவன் அழிக்கின்றான், அவன் நாடியதையே அவன் இந்த உலகத்தில் செய்கின்றான். அவனுடைய குதிரத், அவனுடைய சக்தியின் வல்லமை எந்த அளவென்றால் இந்த பூமிக்கு மேலால் அவனை இறைவனாக ஏற்காமல் வாழுகின்றவர்களையும் சில கட்டங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை, சில நிலைமைகளை, சில சோதனைகளை அல்லாஹ் உருவாக்கி அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏதோ ஒரு வகையில் நம்புவதற்கு அல்லாஹு தஆலா நிலைமைகளை உருவாக்குகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்து நாளன்று நாம் அவனை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் சில விடயங்களை நான் நாடினால் மன்னிப்பேன், நான் நாடினால் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு சொல்லி இருந்த போதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சில விடயங்களை சுற்றி காட்டி இது அநியாயம், இது பிழை, நீங்கள் இதில் ஒருபோதும் ஈடுபட்டு விட வேண்டாம், நான் உங்களை இவைகளை செய்தால் தண்டித்தே ஆகுவேன் என்று சில அடியார்களுடன் சம்பந்தப்படக்கூடிய சில விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் மத வேறுபாடு இன்றி, இன வேறுபாடு இன்றி, அந்த ஜாதி பேதம் குல வேறுபாடு இன்றி சில யதார்த்தங்களை, சில உண்மைகளை இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக ஒன்று, நாம் அநியாயம் செய்கின்றோம், நாம் பிழை செய்கின்றோம், எம்மால் மற்றவர்களுக்கு தொடர்ந்தும் அநியாயம் நடக்கின்றது. இந்த அநியாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு அமைப்பில் பதில் சொல்லப்படும் என்பதை இஸ்லாம் குஃபுர் ஷிர்க் என்ற வேற்றுமை இன்றி எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. யாரிடத்தில் கேட்டாலும் ஒருவர் பிழை செய்கிறார், ஒருவர் அநியாயம் செய்கிறார், ஒருவர் பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, படைபலத்தை வைத்து இவர் செய்கின்ற பிழை, இவர் செய்கின்ற அநியாயம், அவர்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் இந்த சாபம் என்றோ ஒரு நாள் இவர்களை தீண்டும், இவர்களை பிடித்துக் கொள்ளும், இவர்களை நோய்க்குள் ஆழ்த்தும்,
அல்லது இவர்களை முடக்கிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை மத வேறுபாடின்றி அனைவர்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா தன்னுடைய இந்த இஸ்லாமிய அந்த போதனைகள் நிறைந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது சம்பந்தமாக இந்த மனிதர்களால் நடக்கின்ற அநியாயங்கள், பிழைகள், அந்த தனிப்பட்ட தவறுகளை அல்லாஹ் தண்டித்த விதங்களை மிக தெளிவாக எமக்கு சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கையில இருந்து அல்லாஹ் காட்டியிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் ஒரு மென்மையான சஹாபி. இவர் இரக்க சுபாவம் நிறைந்தவர். இவருடைய ஆட்சியில் தனது மக்களுக்கு மிக அழகான முறையில் தன்னுடைய இரக்க சுபாவத்தை காட்டியவர். இப்பேற்பட்ட இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதில் இருக்கிறார்கள். அவருடைய கையில் ஒரு அசா இருக்கிறது. அவர் சபையில் கௌரவமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஏதோ ஒரு கோபத்தை வைத்த ஒருவர் இவரை சீரழிப்பதற்கு, இவரை கேவலப்படுத்துவதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று ஒருவர் எழுந்து அவருடைய கையில் இருந்த அசாவை பறிச்சு அப்படியே சபையில அதை காலால மடிச்சு உடைச்சிடுறார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அநியாயம் செய்யப்பட்டது, கேவலப்படுத்தப்பட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் அத்தனை பலங்கள் இருந்தும் அவர் தண்டிக்கவில்லை, பொறுமையாக இருந்து விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, வரலாறுல எழுதப்படுகிறது, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேவலப்படுத்திய மனிதருடைய காலில் ஒரு சின்ன பழுது வருது. அந்த பழுது அப்படியே அந்த காலில் பரவுது, அது அப்படியே அவிது, அதுல இருந்து புழுக்கள் வெளியான நிலையில அந்த மனிதர் அங்கே வஃபாத்தாகி போகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் செய்த அநியாயம், அவர் கேவலப்படுத்தினார். ஒரு நாள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். ஹயாத்து சஹாபாவில் பதிவாகக்கூடிய சரித்திரம். ஒரு மனிதர் வந்தார். அவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேவலப்படுத்தும் விதத்தில் அவரை தூற்றினார், ஏசினார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மூளை குழம்பியவர், ஒரு பைத்தியக்காரர் என்ற கருத்துப்பட அங்கே அவர் அப்படியான வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், அன்று அந்த சபையில் வைத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேவலமாக தலை குழம்பியவர்கள், மூளை கெட்டவர், ஒரு பைத்தியக்காரன் என்று கருத்துப்பட பேசிய அந்த மனிதன் அவருடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் உண்மையாக பைத்தியக்காரனாக மாறுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆச்சரியம் என்னவென்றால் அவர் மட்டும் பைத்தியக்காரனாக அல்ல, உலமாக்கள் எழுதுகிறாங்க, அவருடைய பரம்பரையை தொடர்ந்து வந்த எத்தனையோ பேரப்பிள்ளைகள் பிறந்தவுடன் நினைவு தெரியும் அந்த வயதில் குழந்தை பருவத்திலேயே அவர்கள் பைத்தியக்காரர்களாக நடுமாறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நான் எதை சொல்ல வரேன்னா, உலகத்தில நாங்க தனிப்பட்ட முறையில செய்கின்ற அநியாயங்கள் அது நிச்சயம் அல்லாஹ் தஆலா அந்த அநியாயத்தை தண்டிப்பான், அதை கண்டிப்பான். ஒரு நாள் ஒரு இடத்தில் ஒரு சஹாபி கடும் தாகத்தில தண்ணீர் அருந்திக் கொண்டிருந்தார். அந்த நேரங்கள்ல ஹவாரிஜிகள், அந்த ஷியாக்களுடைய அந்த ஆதிக்கம், அந்த கெட்ட கொள்கைகள் தலைவிரித்தாடுகின்ற அந்த காலகட்டம், சஹாபாக்களுடைய உயிர் வாழ்பவர்களுடைய கடைசி காலகட்டம். அந்த காலகட்டத்திலே தாகத்துடன் தண்ணீர் அருந்திக் கொண்டிருந்த அந்த சஹாபிய ஒருவர் வைத்து இடையூறு செய்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கடும் தாகத்தில் தண்ணீர் அருந்திக் கொண்டிருந்த அந்த சஹாபியை இடையூறு செய்த அந்த மனிதனை பார்த்து அந்த சஹாபி சொன்னார், லா அர்வாக்கல்லா, அல்லாஹ் உன்னை தாகம் தீர்க்க வைக்காமல் இருக்க. நான் தாகத்தில தண்ணீர் அருந்திக் கொண்டிருக்கிறேன், நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நான் என்ற பாட்டில நான் எனக்கு எடுத்த தாகத்துக்கு தண்ணீர் அருந்துகிறேன், நீ என்னைக்கு வந்து இடையூறு செய்கிறாயா? அல்லாஹ் உனக்கு தாகம் தீராமல் உன்னை ஆக்குவானா? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த பதுவாவுக்கு, அந்த சாபத்துக்கு உட்பட்டவர், அவருக்கு தாகம் ஏற்படுகிறது, அவருடைய கோத்திரங்கள், அவருடைய உறவினர்கள் தண்ணீர் கொடுக்கிறார்கள், குடிக்கிறாரு,
திருப்ப தாகம் என்றாரு, குடிக்கிறாரு. உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த தண்ணியை குடிச்ச சஹாபிக்கு இடையூறு செய்து அந்த பதுவாவை தேடிக்கொண்டவருக்கு என்ன நிலைமை நடந்ததுண்டா, தாகம் என்றாரு, குடிக்கிறாரு. தண்ணீர் பல தொருத்திகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. குடிச்சு 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 கடைசியில அவருடைய வயிறு வெடிக்கும் அளவுக்கு அவர் குடிக்கிறாரு. அப்படி அவர் மௌத்தாகி போறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் அநியாயம். அநியாயம் செய்தால் அந்த அநியாயத்துக்கு சாபம் நிச்சயம் வரும், அதற்கு சாபம் கிடைக்கும் என்பதை மத வேறுபாடின்றி அனைவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்று எமது நாடுகளிலும் பார்க்கலாம், சில ஆட்சிகள் அமைக்கப்படுகிறது. அந்த ஆட்சிகளில் சில துவேஷங்கள், சில அநியாயங்கள் அங்கே நடாத்தப்படுகிறது. அதற்கு பின்னால் அவருக்கு சில அவல நிலைகள் உருவாகின்றது. சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம்கள் அல்ல, மாற்று மதத்தவர்களே சொல்லுகிறார்கள், இவர்கள் செய்த அநியாயத்துக்கு தான் அல்லாஹு தஆலா இவர்களை ஆட்சியை கொடுத்து கேவலப்படுத்தினார். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேசர்களே, இது ஒரு மனிதன் தனியாக அநியாயம் செய்தா அவரை அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய முறை. ஆனால் நாம் சமூகமாக சேர்ந்து பிழை செய்யக்கூடிய நேரம், நாம் சமூகமாக சேர்ந்து தவறில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இசை இருக்கிறது, அதை யாருமே ஹராமாக பார்க்கிறார்கள் இல்லை. ஆண் பெண் கலப்பு நடக்கிறது, அது யாருக்குமே பிழையாக தெரிவது கிடையாது. ஆங்காங்கே போதைப் பொருள் பாவனைகள் ஊர்ல நடந்து கொண்டே போகுது. நாங்கெல்லாம் சுயநலத்துல எங்கட யாரு அல்ஹம்துலில்லாஹ் எங்கட பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குது என்ற இந்த சுயநலத்துல எங்கட செல்பிஷ மட்டும் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சமூகமாக ஜினா, போதைப் பொருள், கொலை, கொள்ளை, இப்படியான சமூக அடிப்படையில் பிழைகள் வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்களில் சில சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சோதனை என்றும் பொழுது நாங்க நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் நோயாளியானாரு, நோயோட மூத்தா போயிட்டாரு, இப்ப இவர் ஒரு பாவி என்ற அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற ஒரு சோதனை வந்துட்டா, ஒரு ஆள் வியாபாரத்துல கடனாளி ஆகிட்டா, இவர் ஏதோ வட்டியில கைய வச்சிப்பாரு, அதனால அல்லாஹ் தண்டிச்சுட்டான். ஏதோ படியில ஏறின நேரம் வலிக்கு விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிட்டாரு. இப்ப அவரை பார்த்து சொல்றது யாருமே பதிவருக்கு பழிச்சிட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, சோதனை அப்படி கிடையாது. அப்படி என்றா இன்னைக்கு ஒருத்தர் நோயாளியானா கிட்னி ஃபெயிலியர் ஆகிருச்சு, ஒரு ஆளுக்கு கேன்சர் வந்துட்டுது. நாங்க எல்லாருமா சேர்ந்து சொல்றோம், இவர் செஞ்ச அநியாயம், இவர் இப்படியாப்பட்டவர், இவர் அப்படியாப்பட்டவர். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆளுக்கு சோதனை வர அந்த சோதனை பாவத்துக்கு வந்ததா அல்லது அவருடைய அந்தஸ்தை உயர்த்த வந்ததா என்ற முடிவை எடுக்கிற அதிகாரம் அது இறைவன் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. இன்னைக்கு நோய்வாரவன் எல்லாம் குத்தவாளி என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் மாத்த மரியவன், யாரு நோயாளியாக மௌத்தாகி போறாரோ மாத்த ஷஹீதா, அவர் ஷஹீதாக மௌத்தாகி போகிறார் என்ற ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்க மாட்டாங்க. யாரு நோயாளியாக மௌத்தாகி போறாரோ இவர் ஒரு பாவி, இவர் ஒரு கேவலமானவர், இவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டவர், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. யாரு நோயோட மௌத்தாகி போறாரோ மாத்த ஷஹீதா, அவர் ஷஹீதாகி மௌத்தாகி போறார். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனை எதற்காக வருகிறது என்பதை விளங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தாரானே, இது அவனுடைய பெரிய ஞாபகம். இன்னைக்கு சிலவங்களுக்கு சில சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். ஏதோ ஒரு மாதத்துக்கு 5000 வட்டி கட்ட வேண்டிய நிலைமை வருது. அப்படியான நிலையில இருக்கும் போது அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். இவர் இதை புரிகிறார் இல்ல, இன்னொரு வட்டியில போய் கையை வைக்கிறார். இவர் வியாபாரத்தில் ஏமாற்றம் செய்கிறாரு, அதனால் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான். அதை புரிஞ்சு போறாரு இல்ல, இவர் வேற எதுவுமே போயிட்டு கையடிக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சில நிலைமைகளை, சில ஹாலாத்துகளை, சில கட்டங்கள் அல்லாஹ் உருவாக்குவது எதற்கு? நல்லவருக்கு சோதனை வருகிறதா, அது நிச்சயமாக அவருடைய அந்தஸ்தை கூட்டுவதற்கு வருகிறது. பாவிக்கு சோதனை வருகிறதா, அவரை தௌபா செய்ய வைப்பதற்காக சோதனை வருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்வீஃபா, நாங்க சில நேரங்கள்ல சில அத்தாட்சிகளை அனுப்புறோம். அந்த அத்தாட்சிகளின் மூலமாக நாங்க என்ன எதை நாடுறோம் என்றா
அந்த மக்களை கொஞ்சம் பயமுறுத்தி அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் இஸ்திக்பாருக்குள்ள கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் கொஞ்சம் தௌபாவுக்குள்ள கொண்டு வந்து உறவினர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை கலந்து முசாபகா செய்து ஒற்றுமையாக்குவதற்காக நாங்க சில சோதனைகளை அனுப்புவோம். அப்படி இல்லையா இன்னைக்கு கிழக்கு மாகாணத்துல வெள்ளம் வந்திருக்குது, அவர்கள் எல்லாம் பாவிகள், அவங்க எல்லாம் வட்டியோட தொடர்பு, அவங்க எல்லாம் ஜினா செய்யறவங்க, அவங்க எல்லாம் அல்லாஹ்வோட கோபத்தை அடைந்தவங்க என்ற அர்த்தம் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ்களை மாத்துறதற்காக கொண்டு வரான். ஆனா சோதனைகள் வரும் பொழுது நாங்க சாதாரணமாக இஸ்திக்பாரின் பக்கம் போகணும், தௌபா செய்யணும், எங்களை நாங்க மாத்திக்கொள்ளணும் என்ற இந்த ஐடியாவை இந்த நிலைப்பாட்டுக்கு நாங்க போகாம இன்னும் பாவம் செய்யறோமே சகோதரர்களே, இதுதான் எங்களோட ஆக பெரிய மடத்தனம். இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு திருவிழா வாங்குறார், வாங்கி கொஞ்சம் காலம் ஓடுறார், ஓடி அதுக்கு பின்னால வித்துடுறார். ஏன் நீங்க இதை வித்தீங்க? வாங்கி ஒரு மாதத்துல லேசா ஒரு பைக்ல கொண்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனேன், அதுக்கு பின்னால கொஞ்ச நாளையில இன்னொரு லொலிர மொட்டிட்டேன், இந்த திருவிழா எனக்கு சரிப்பட்டு வார மாதிரி விலங்கல்ல, அதனால நான் இந்த திருவிழா அப்படி மாத்திட்டேன். இன்னும் சிலர்கள் சில இடங்கள்ல வீடுகள்ல இருக்கிறாங்க, இருந்துட்டு திடீரென்று எந்த காரணமும் இல்லாம அந்த வீட்டை வித்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போறான். ஏன் நீங்க வீட்டை மாத்தினீங்க, ஏன் உங்களோட மஹல்லாவை மாத்தினீங்கன்னு கேட்டா இந்த வீட்டு வைக்கிறேன் ஒரே ஒரு முசீபத்து, ஒரே தரித்திரியம், ஒரே நோய், ஒரே பிரச்சனை, அதனாலதான் நான் வீட்டை மாத்தினேன் என்றான். ஆனா அன்பான சகோதரர்களே பெரியார்களே, வாகனத்தை மாத்துறவரு, திருவிழா மாத்துறவரு, பைக்கை மாத்துறவரு, வீட்டை மாத்துறவரு அல்லாஹ் தஆலா சோதனைகளை கொடுக்கும் பொழுது தந்த வாழ்க்கையை மாத்தணும் என்றதை மட்டும் நினைக்கிறார் இல்ல, அதை நினைக்கிறார் இல்ல. சோதனை வருது, பிரச்சனை வருது, நோய் வருது, முன்னூத்தி ஆளுடைய ஏக்கமப்பா, நான் என்ன சாமம் கொண்டு வந்தாலும் இவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு, இவங்களோட ஏக்கம், அவங்களோட கண்ணூறு, இவங்களோட செய்வின, அவங்களோட சூனியம், அவங்களோட வேலை வெட்டி, இப்படி சகோதரர்களே பெரியார்களே சில மோட்டுத்தனமான நம்பிக்கைகளுக்கு பின்னால நாங்க போறோம் ஒழிய அல்லாஹ் எதற்காக எனக்கு இந்த சோதனையை தாரான்னு விலைக்கு வராங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல சில பிரச்சனை, ஏன் இவங்க எங்களை பார்த்து ஏங்கினாங்க, அதனால இப்படி நடந்தது, நாங்க இவங்களோட வீட்டுக்கு பேசிட்டு வந்த நாளையில இருந்து எங்களோட பிள்ளைக்கு சரியான பிரச்சனை, சோமியில நோயாக இருக்குது, எதுக்கு இவங்களோட கண்ணூறு, அவங்களோட ஏக்கம். ஆனா சகோதரர்களே, கணவன் மனைவி யாருமே சமூகத்தில் வருவதில்லை. வீடு 8 மணிக்கு திறக்கப்படுது, 7 மணி 8 மணி வரும் வரைக்கும் எல்லாம் தூக்கம். இப்படி இருந்து கொண்டு சகோதரர்களே பெரியார்களே, இதனுடைய முசீபத், இதனுடைய தரித்திரியம் அன்புக்குரியவர்களே, இது மற்றவர்களுடைய ஏக்கத்தை விட மிஞ்சியதல்ல. அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சோதனைகளை அனுப்புகின்றார். இது சிலரை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் வரும் பொழுது அதிகம் காற்று வீசும், சிலரை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் வரும் பொழுது அதிகம் மழை பொழியும், சிலரை பொறுத்த வரைக்கும் சில காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டால் மண் சரிவுகள் ஏற்படும் என்று இருக்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக இந்த காலநிலை மாற்றங்களை பத்தி பேசுகிறார். காலநிலை மாற்றங்களை பத்தி பேசுறார். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட கிளைமேட் எதுக்கு மாறுது இதை நாங்க விளங்குறோம் இல்ல. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கொஞ்சம் வேகமாக காத்தடிக்க ஆரம்பித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்து கொண்டு முஸல்லாவுக்கு சென்று விடுவார்கள். அந்த காற்றின் வேகம் குறைந்தவுடன் தொழுகையை துஆவை முடித்துக் கொள்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கடுமையான சூடு இருந்தது, அதற்கு பின்னால் ஒரு நாள் அப்படியே மழை கிருட்டது. நாங்கள் என்ன செய்யறோம், இப்ப இவ்வளவு காலமும் வெப்பல் இருந்தோம் அப்பா, இப்ப ஒரு மழை பெய்ய போகுது, கொஞ்சம் கூலாக இருக்கும், நாங்க மழை கிருட்டினாலே மழைதான் வரப்போகுது என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சிலருக்கு நெருப்பு மழை பெய்யுது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நெருப்பு மழையை பொழிய வைத்தார். அது எப்படி தெரியுமா பொழிய வைத்தார்? கொஞ்சம் காலம் அப்படியே கோல காலம் வந்தது, தண்ணி எல்லாம் வத்தி போனது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, திடீரென்று மழை கிருட்டுச்சு, எல்லாரும் நினைச்சாங்க மழை வரப்போகுது. ஆனா அல்லாஹு தஆலா அப்படி அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைக்கு இருட்ட வைத்து நெருப்பு மழை அல்லாஹ் பெய்ய வைத்தார். இன்னைக்கு நாங்க நினைக்கிறோமா இந்த மலை கிருட்டினா தண்ணி தான் வானத்திலிருந்து வரும் என்று?
இல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல மலைகளை பற்றி பேசுகிறான். வஅம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, அல்லாஹ் தஆலா வானத்தில் இருந்து கல்லு மலைகளையும் பொழிய வச்சிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, மலக்கு இருட்டினத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை வரும், அவர்களுடைய முகம் மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பற்றி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மலக்கு இருட்டிட்டா தலவுன வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகம் அப்படியே மாறிவிடும், பயந்துடுவார்கள், துஆவுக்காக சென்று விடுவார்கள். உண்மையாகவே மழை பொழிந்தால் சந்தோஷப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்களே, யா ரசூலல்லாஹ், சொல்லுவாங்க மலைக்கு இருட்டுச்சு, ஆனா நான் பயப்படுறேன், உண்மையாக மழை பொழியுமா அல்லது வானத்திலிருந்து நெருப்பு வருமா அல்லது வானத்திலிருந்து கல்லு வருமா, மழைக்கு பகரமாக வேறு ஏதும் சோதனை உம்மத்தை வந்து பிடித்து விடுமா என்று பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு இந்த காற்றை பத்தி பேசுறார். நாங்களும் இரவு நேரமானா கொஞ்சம் கடற்கரைகளுக்கு போறோம், ஒரு ஆத்தங்கரை இருந்தா ஒரு குளத்தோரம் இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ராகத்தான இடங்கள். இன்னைக்கு சில கிராமப்புறங்கள்ல அல்லாஹ் நல்ல இயற்கை காட்சிகளை கொடுத்திருக்கிறான். ஆத்தோரங்கள், குளத்தோரங்கள் அல்லது கடற்கரைகள், இந்த இடங்களுக்கு சென்றும் சகோதரர்களே பெரியார்களே, சிலர்கள் போதைப் பொருள் பாவனை இப்படியாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனா அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை பத்தி பேசுறார். இன்னைக்கு எங்களுக்கு தென்றல் காற்று வரும்போது எவ்வளவு இன்பமா இருக்குது. நாங்க எங்களோட ஆடைகளை கலட்டிக் கொள்றோம், இயற்கை காற்றை நாங்க எவ்வளவு விரும்புகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பல வகையான காற்றுகளை பற்றி குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். இந்த உம்மத்து, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அடியார்கள், அவர்கள் பிழை செய்யும் பொழுது நான் இன்ன காற்றுகளை அனுப்புவேன். இது அர்சல்னா அலைஹிம் அர்ரீஹல் அகீம், ரீஹுல் அகீம் என்ற ஒரு காற்றை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரீஹுல் அகீம் என்ன தெரியுமா? இந்த காற்று ஒரு வகையான காற்று, இது ஒரு வேகமான காற்று. இந்த காற்று எதுல வந்து படுமோ அந்த பொருள்கள் எல்லாம் செயலிழந்து விடும். ஒரு மரத்தில பட்டா அல்லாஹ் தஆலா அடியார்களோட கோபப்பட்டு ரீஹுல் அகீமை வெளிப்படுத்தினால், அந்த அகீம் என்ற காற்றை வெளியாக்கினால் தென்னை மரத்தில் அந்த காற்று வந்து படும். அதற்கு பின்னால் அந்த மரத்துல தேங்காய் வரவே வராது. பல வஸ்துக்கள்ல படும், அங்க பல வஸ்துக்கள் வராது. விவசாய நிலங்களில் படும், அந்த விவசாய நிலங்கள் திருப்ப முளைக்காது. இப்படியான ஒரு மலட்டு காத்தை நாங்கள் அடியார்கள் பிழை செய்யும் பொழுது அனுப்புவோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு காற்றை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த காற்று எப்படி தெரியுமா? கடல்ல அளவாரத மாதிரி. கடற்கரையில நிற்போம், சில நேரங்கள் அலை வேகமாக வரும், அதற்கு பின்னால் அந்த வந்த தண்ணி அப்படியே கடலுக்கு முன்னால் செல்லும். நாங்க நினைப்போம் இது கடுத்து வரக்கூடிய அலை சிறியதாக இருக்கும் என்று. இல்லை, அதை விட பெரியதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், பிரிஹின் சர்சரின் ஆத்தியா சக்கரஹா அலைஹிம் சபஅ லயாலி வ ஸமானியத அய்யாம், பிரிஹின் சர்சரின் ஆத்தியா. அல்லாஹ் தஆலா சொல்ற அலை போன்ற காத்து, காத்து வேகமாக அடிக்கும். அடிச்சத்தோட கட்டிடங்கள், கூரைகள் அப்படியே எல்லாம் இடிஞ்சு விழும், மக்கள் எல்லாம் வீசிப்பட்டு பேசி விழுவார்கள். அதற்கு பின்னால் அப்படி உலகம் அமைதியாகும், காயப்பட்டவர்கள் எழும்புவார்கள். இப்ப காத்து நின்றுட்டு என்று அல்லாஹ் தஆலா பிரீஹின் சர்சரின், காத்துக்கு பட்டு தாக்கப்பட்டவர்கள் திரும்ப எழும்பும் பொழுது அல்லாஹ் திரும்ப அந்த காத்தை அனுப்புவான். அப்படியான ஒரு காற்று தான் இந்த பிரீஹின் சர்சரின் அல்லாஹ் தஆலா ஆது கூட்டத்துக்கு அனுப்பிய காற்று. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னொரு காற்றை பற்றி சொல்லுகிறான். ஆசிஃப் என்ற ஒரு காற்று. ஜாஅத்ஹா ஆசிஃபுன், அந்த ரீஹுன் ஆசிஃப் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஆசிஃப் என்ற ஒரு காற்றை நாங்கள் அனுப்புவோம். அந்த காற்று எப்படியாப்பட்டது தெரியுமா? அது வந்து மனிதர்களுடைய உடம்புல பட்டா எந்த பொருள்ல அந்த காற்று படுமோ அந்த பொருள் அப்படியே சுற்றும். நாங்க சில நேரங்கள்ல சில ஆறுகள்ல பார்ப்போம்,
அதுல சுழி வரும். அதை போன்று அல்லாஹு தஆலா சில காத்தை பூமிக்கு மனிதர்கள் பாவம் செய்யும்படி அனுப்புவான். அந்த காத்துடைய தன்மை வேகமாக பட்டுக்கொண்டு செல்லாது. அந்த காற்று உலகத்தில் உள்ள பொருள்களின் மீது வந்து பட்டு அந்த பொருள் அப்படியே சுத்த வைக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இன்னொரு வகையான காற்று காசிஃபன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அது காசிஃப் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று, அன்பார்ந்த சகோதரர்களே, அது எப்படியான காற்று என்றா, அந்த காற்று உலகத்துல வீசும் என்றிருந்தா கட்டிடங்கள், அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள், அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி கடல் அந்த ஊற்றையை, கடலில் இருக்கக்கூடிய ஊற்றையை ஒரு ஓரத்தில் கொண்டு வந்து வைத்து விடுமோ, இதை போன்று காசிப் என்ற அந்த காற்றை அல்லாஹ் அனுப்புவான் என்றிருந்தா இந்த பூமியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அனைத்தையும் உடைத்து தகர்த்து அப்படியே பாலைவனத்தை போன்று ஆக்கிவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற காற்றின் வகைகள். இன்றைக்கு அதிகம் மழை பெய்யுது. இந்த மழையின் மூலமாக வெள்ளப்பெருக்குகள் உருவாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மழை தொடங்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை செய்வாங்க. செய்யணுமா? மழை ஆரம்பிக்கும் பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் மழை பொழிகிறது, இந்த மழையை நல்ல பிரயோஜனமான மழையாக ஆக்குவாயா. மழை ஒரு நாள் 2 நாள் உரத்து கொடுக்கும் பொழுது அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மழை எங்களுக்கு போதும், எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு திருப்பி விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதை நாங்க செய்யறோமா? இன்னைக்கு மழை பொழியுது, ஆரம்பத்தில் அது எங்களுக்கு இன்பமாக இருக்குது. அது கொஞ்சம் ஓவராக ஓரளவு கூடும் பொழுது, ஒரு அடி அல்லது ஒரு அரை அடியில தண்ணி போகும் பொழுது அதை எல்லாரும் வீடியோ பண்றதும், அதை ஸ்டேட்டஸ்ல போடுறதும், இது கொழும்புல இந்த பகுதி, இது கண்டியில இந்த பகுதி, அதை போட்டோ அடிச்சு அந்த குரூப்புக்கு அனுப்புறதும், சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு வேலை. அதுக்கு பின்னால கொஞ்சம் அப்படி வந்து 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 தண்ணி ஒசக்கேன்ற நேரம் அழுக சத்தங்கள் வருது. பாருங்களே, எங்களை பார்க்க யாரும் இல்ல, எங்களுக்கு தின்ன யாரும் இல்ல, எங்களுக்கு தின்னதுக்கு பொருட்களும் இல்ல, நாங்க தொழிலுக்கு மிச்ச நாளா போகாம இருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம் என்று அழுக சத்தம் வருது. முதலாவது வந்தது போட்டோ, அதுக்கு பின்னால் ஒரு சின்னொரு எல்லாரும் பாஞ்சி குளிக்கிறாங்க, ஏதோ போறாங்க வாராங்க, அது ஒரு கூத்த ஒரு குராஜல், அதுக்கு பின்னால் அழுக சத்தம் வருது. ஆனா மலையை கண்ட முதல் நாள் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆன்னு நாவால வரல. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் கணக்கெடுப்புக்குள் வரலாம். இத்தனை லிட்டர் மழை பொழிந்து இருக்கிறது, இவ்வளவு வேகத்தில் மழை பொழிகிறது, இப்படி எல்லாம் செய்தி வரலாம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகதரின் மஅலூம், எங்களுக்கு மழை பெய்ஞ்சி வெள்ளம் வந்ததன் பின்னால்தான் வெள்ளம் என்பது தெரியும். ஆனா அல்லாஹ்வுக்கு அனுப்ப முந்தியே இது வெள்ள பெருக்காக ஓடும் என்பது தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், வானத்தில் இருந்து நாங்க அனுப்புற அந்த தண்ணி இருக்கிறதே, அந்த மழை இருக்கிறது, சரியாக அளவை நிறுத்தி, கொழும்புக்கு எவ்வளவோ, காலிக்கு எவ்வளவோ, கண்டிக்கு எவ்வளவோ, ஈஸ்டனுக்கு எவ்வளவோ என்பதை அளந்துதான் நாங்க வானத்தில் இருந்து அனுப்புகின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, அதனால இவைகள் எல்லாம் வருகிறது. எதற்காக வருகிறது? எங்களை மாற்றுவதற்காக வருகிறது. நாங்க கொஞ்சம் வித்தியாசமாகணும், எங்கட வாழ்க்கை கொஞ்சம் மாற வேண்டும். இந்த சோதனைகள் எதற்காக வருகிறது? எங்கட வாழ்க்கையில நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நாங்கள் சிலர்களை பார்க்கின்றோம், அவர்கள் எளியவர்கள், ஓட குடிசையில வாழ்கிறார்கள். ஆனா அந்த காலத்துல ஒரு பெரிய மன்னருக்கிட்ட இருந்த அல்லாஹ்வுடைய பயம் கூட அவர்களுக்கு கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேசர்களே, இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பயணத்துக்காக ஒரு கப்பலிலே ஏறுகிறார்கள். ஏறுகின்ற நேரத்தில் அதில் பிரயாணிகளும் இருக்கிறார்கள். அங்கு பார்த்தால் ஒரு அரசன், அவருடைய வேலையாட்கள், அதே நேரம் சில பெண்களுடன் அந்த அரசனும் ஒரு பிரயாணத்துக்காக அங்கிருந்து வெளிக்கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த கப்பலிலே அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். கப்பல் கொஞ்ச நேரம் போகக்கூடிய நேரத்துல
அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசன் உத்தரவிடுகிறான், சாப்பாடுகளை பங்கிடுமாறு. சாப்பாடுகள் அங்கே பங்கிடப்பட்டது. அதற்கு பின்னால அரசன் உத்தரவிடுகிறான், அங்கே போதை பொருளை, அந்த சாராயத்தை, அந்த மதுவை அந்த கப்பலிலே பங்கு வைக்குமாறு அரசன் உத்தரவிடுகிறார். அதே போன்று அந்த சாராயமும் அந்த மதுவும் அந்த கப்பலிலே பங்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு அரசன் என்பதனால் தன்னுடன் சேர்ந்து யாரு பிரயாணம் செய்கிறார் என்ற விடயத்தில் அவர் கண்ணு கருத்துமாக இருந்தார். கப்பல்ல ஒரு மூலையில பார்த்தா ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் சாப்பிடவும் இல்லை, மது கொடுக்கப்பட்டால் அதை எடுத்து அருந்தவும் இல்லை. இதை அரசன் நன்றாக அவதானித்துக் கொண்டிருந்து விட்டு கப்பல்ல இருந்தவர்கள் எல்லாம் மதுவை அருந்த ஆரம்பித்தவுடன் அங்கிருந்த அரைகுறை ஆடைகளுடன் இருந்த பெண்களுக்கு சொன்னாரு, நடனமாடுமாறு. அந்த பெண்களும் பல கவிதைகளை, பல பாட்டுகளை அங்கே படித்துக் கொண்டு அந்த போதையை அருந்திக் கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கு விசேஷமாக அரசனுக்காக அங்கே பாட்டுக்களை பாடி நடனமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இடையில அந்த அரசன் வேலையாட்களை கூப்பிட்டு சொன்னார், இந்த கப்பல்ல இந்த மூலையில இருக்கிறார் இந்த மனிதர், இவர் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவர் போதையை அருந்தவும் இல்லை, இவர் மதுபானத்தை குடிக்கவும் இல்லை, இவரை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வாங்க. அவர் கொண்டு வரப்பட்டார். அரசன் கேட்டாரு, நீங்க சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இப்ப நீங்களும் ஏதாச்சும் ஒன்று இந்த கப்பல்ல செய்யணும். ஒன்றே சாப்பிட்டு இருக்கணும், அல்லது போல மது அருந்திருக்கணும், அல்லது பாட்டு படிக்க வேண்டும். நீங்க ஏதாச்சும் ஒன்றை செய்யணும். சரி, நீங்க சாப்பிடவும் இல்லை, மது அருந்தவும் இல்லை, எங்களுக்காக உங்களுக்கு அழகிய குரல்ல பாடலாமான்னு கேட்டார். அரசனின் அந்த வேண்டுகோளுக்கு நாங்க இமாம் இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நான் பாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கப்பலிலே ஆரம்பிக்கிறார், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதஷ் ஷம்ஸு குவ்விரத், இதஷ் ஷம்ஸு குவ்விரத். இன்று மின்னிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே, இன்று இலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூரியன் ஒரு நாள் முடங்கி அதனுடைய வெளிச்சம் இல்லாமல் போகும். நீங்க எல்லாம் இன்றைக்கு வானத்தை பார்த்து ஆச்சரியமாக பார்க்கிறீங்க, நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே உதிர்ந்து விடும். இந்த கண்ணுக்கு பெரிதாக தெரிகின்ற இந்த மலைகள் எல்லாம் அவ்வாறு சுக்கு நூறாக புழுதியாக ஆகிவிடும். இந்த கடல்கள் கொந்தளித்து ஒரு நாள் வெளிவர ஆரம்பிக்கும். அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? கியாமத்துடைய நாள் என்று இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அரசனை பார்த்து சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிறது, தங்க காசிகள் கையில இருக்கிறது, வெள்ளி காசிகள் கையில இருக்கிறது, குதிரை படை, ஒட்டக படை என்று எவ்வளவோ படைகள் கைகளில் இருக்கின்ற அந்த அரசன் போதையில் இருந்த போதிலும் அந்த இலசம் என்ற அந்த சூறாவை ஓடியவுடன் அதை கேட்டு நடுநடுங்கி அந்த இடத்திலேயே அவர் மயக்கமுட்டு விழுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மயக்கம் தெளிந்தவுடன் எழும்பினார். எழும்பி சொன்னார், இந்த பெண்களை எல்லாம் அப்படியே அந்த கப்பல் சேர்ந்து கரையில் சேர்ந்தவுடன் உங்களை நான் உரிமையிட்டு விட்டேன், என்னுடைய ஆட்சியை கைவிட்டு விட்டேன் என்று அந்த அரசன், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அவர் ஒரு தாய்பாக பாவத்தில் இருந்து தன்னை தௌபா செய்து கொண்டு திரும்பிய ஒரு மனிதனாக அந்த அரசன் மாறினார். ஆனா இன்றைக்கு சிலவங்களை பாருங்க, பள்ளியால யாருக்கெல்லாம் லைட் பில் கட்ட வசதி இல்லையோ அதுல நாங்க ஒரு மூணுல ஒரு பங்கு தருவோம் அப்படி என்றா இன்றைக்கு இந்த பள்ளிக்கு முன்னால கியூ அடிச்சு விரட்டுவதற்கு நாங்க எங்களை பள்ளியால ஆதாயம் குறைந்தவர்களுக்கு மாதம் ஒரு 30 கிலோ அரிசி தாரோம் அப்படி என்றா எப்பொழுது எங்களுடைய நாட்டில் உள்ள பள்ளிகளுக்கு முன்னால மக்கள் அப்படியே கோயில்ல நிற்பார்கள், வரிசையில நிற்பார்கள். ஆனா ஒரு விபச்சாரம் நடக்கிற வீட்டுக்கு போயிட்டு நீங்க விபச்சாரம் செய்யாதீங்க என்று பள்ளியால சொன்னா நீங்க யாரு, நீங்க நல்லவரா, உங்களோட உண்மை யாரு, உங்களோட வார்த்தை யாரு, உங்களோட குடும்பம் என்ன, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். போதை பொருள் விற்காதீங்க என்று பள்ளியால சொன்னா அதை கேட்க மாட்டார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, நான் எதை சொல்ல வரேன் என்றா, அன்றைக்கு
தங்கங்களோட, வெள்ளியோட, குதிரைப்படையோட, ஆட்சி அதிகாரத்தோட போதையை அருந்திக் கொண்டு, மதுவை அருந்திக் கொண்டு அந்த இருந்தாலும் அந்த அரசர்களின் உள்ளத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய பயம் இன்றே கூலி வீட்டுல இருந்தாலும் லைட் பில்ல யார்த்தையோ கையை நீட்டி கட்டுறது, தண்ணி பில் என்ன யார்த்தையாலும் கையை நீட்டி கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸை யாரும் கட்டுறது, இப்படி யாசகம் செய்து வாழ்பவர்களிடத்திலும் இந்த அல்லாஹ்வின் அச்சம் கிடையாது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு மண் சரிவுகள் இதெல்லாம் சும்மா நடக்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், யாருக்கு அத்தாட்சிகளை காட்டி 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 அவர்களுடைய உள்ளம் தௌபா செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வரவில்லையோ, சும்மா கசத் குலுபுகும் பெரிய கல் இஜாரா, அவர்களுடைய உள்ளங்கள் கல்லை போன்றது. எவ்வளவு சொன்னாலும் பாவத்தை உடப்பா, பிழை உடப்பா, வட்டியை உடப்பா, ஏமாற்றத்தை உடப்பா, இந்த வேலைப்பொருள் காவலையை விடு என்று சொன்னாலும் அவர்களுக்கு விளங்காது. ஏன்? அவர்களுடைய உள்ளங்கள் கல்ல போல. நல்லா சொல்றார், சொல்லிட்டு சொல்றார், கல்லுக்கும் இத ஈக்குவல் பண்ண முடியாது, கல்லுக்கும் இதை ஒப்பீடு செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்றான், யாருக்கு சோதனை வர 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 அவர் மாறவில்லையோ, தௌபா செய்யவில்லையோ, அவருடைய உள்ளம் கல்ல போல என்று சொல்லிட்டு சொல்றார். அதுக்கும் சொல்ல முடியாது, கல்லென்றும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? فإن من الحجارة لما يتفجر منه الأنهار فإن منها لما يشقق فيخرج منه الماء. இன்னைக்கு உலகத்துல ஓடக்கூடிய ஆறுகள், நதிகள், ஊற்றுக்கள் இதெல்லாம் எங்கிருந்து வருது? கல்லு வெடிச்சு அந்த கல்லால தான் தண்ணீர் வருகிறது. மலை நாட்டு பகுதிகளில் இருந்து அப்படியே மண்கள் சரிந்து விழுகிறது, கல்லுகள் உருண்டு வருகிறது. இது எதால வருகிறது? மழை அதிகம் பெய்வதனாலயா? இல்ல, மின் ஹசியத்தில்லா, அந்த கற்களும் அல்லாஹ்வுடைய அச்சத்தாலே உருண்டு வருகிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, பாவங்களை நினைத்து சோதனைகளின் போதிலும் கண்ணீர் வரவில்லையா? கல்லை விடவும் கேவலமானவர்கள் நாங்கள். ஏன்? அந்த கரும் பாரம் கல்ல இருந்துதான் வெடிச்சு தண்ணீர் வருகின்றது. ஆக வல்லவன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களுக்கும் சோதனையின் போது தௌபா செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பிழைகளை நீ யா அல்லாஹ் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், சோதனைகள் வரும்போது இஸ்திக்பாரின் பக்கம் திரும்ப பாக்கியத்தை தந்துடு யா அல்லாஹ். தௌபா செய்து வாழும்பவர்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உறவினர்களோடு இணைந்து வாழ்ந்தவர்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட முஸ்லிம் சகோதரர்கள், மாட்டு மத சகோதரர்கள் இந்த வெள்ளப்பெருக்கின் மூலமாக அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் நீ உதவி செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், அதுல உயிர் செய்த போனவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்கிறியா அல்லாஹ். அவர்களை கபூல் செய்து கொள்வாயாக, அவர்களுக்கு நீ துணையாக இருந்திடுவாயாக, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிடுவாயாக, எங்கள் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்துடுவாயாக. வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.